ஏசாயா 48வது அதிகாரம், ஏசாயா 48வது அதிகாரம் 17 22 வரை வாசிக்க கேட்போம். ஏசாயா 48 17 28 வரை 22 வரை வாசிங்க. வாசி. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியே போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், பொல்லாத சாபத்தீடான வழியிலிருந்து புறப்படுங்கள். கல்தேரை விட்டு ஓடி வாருங்கள், உலக மனுஷனை விட்டு வேறு பிரியுங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரஸ்தாபப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்தரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்றார். கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு தந்த திருச்சபையை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துங்கள். உங்களுக்கு தந்த ஊழியக்காரனை தேசத்தின் எல்லையெங்கோ பிரஸ்தாபப்படுத்துங்கள் என்றார். அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போதும் அவர்களுக்கு தாகம் விடாய்த்திருந்ததில்லை. கண்மலை இருந்த தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை வனாந்தரங்களிலே நடத்தின போது அவர்களுக்கு தாகம் விடாய்த்திருந்ததில்லை. கண்மலை இருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்து தண்ணீர் ஓடி வந்தது. ஆனால் அதுக்காக முறுமுறுத்து அதற்காக எதிர்த்து தண்ணிக்காக மோசேயை வேதனைப்படுத்தின தின்மார்களுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.